அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம யூனிட் 6ல் இருக்கக்கூடிய ஒர்க் அண்ட் எக்கனாமிக் லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருடைய ஒர்க் அண்ட் எக்கனாமிக் லைஃப் பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம பார்க்க போகிறது நம்ம படிச்சிருக்கிறது சோஷியாலஜினால இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒர்க் நேச்சர் என்ன, எக்கனாமிக் லைஃப் எப்படி இருக்குது மக்களுடைய, இதுதான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கடந்த 5 யூனிட்டுகளை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதன் பிறகு வரக்கூடிய ஒரு 3 to 4 யூனிட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து ரெகுலராக டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ அதை தான் அதுக்கப்புறம் நம்ம யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக இருக்கும். இந்த 5 யூனிட் நீங்கள் கடந்து வந்துட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் சப்ஜெக்ட்லாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்ப்போம். சோஷியல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஒர்க். அதாவது என்ன சொல்கிறாங்க இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சோஷியாலஜினா என்ன, ஸ்டடி ஆஃப் சொசைட்டி இல்லையா? அப்போது இந்த சொசைட்டியில் இந்த எக்கனாமிக் லைஃப் அப்படிங்கிறது காலங்காலமாக எப்படி இருக்குது, கரெக்டா? இதுதான் இந்த கிளாஸ்லாம் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல நாம் ஒர்க்குனா என்ன, சோஷியல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஒர்க். இந்த ஒர்க்குனா என்ன அப்படின்னு பார்க்கும், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது, எனி ஹியூமன் ஆக்டிவிட்டி இன்வால்விங் எஃபர்ட். ஏதோ ஒரு மனித செயல் அங்கே நடந்திருக்கணும், ஒரு எஃபர்ட் இருக்கணும், ஃபிசிக்கலாகவோ இல்லை மென்டலாகவோ. இந்த பொருளை எடுத்து நான் இப்படி கீழே வைக்கிறேன், அது ஒரு ஃபிசிக்கல் எஃபர்ட். என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்குறான், அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அது ஒரு மென்டல் எஃபர்ட். ஸோ எனி ஹியூமன் ஆக்டிவிட்டி இன்வால்விங் எஃபர்ட் டு ப்ரொடியூஸ் குட்ஸ் ஆர் சர்வீசஸ், அதுதான் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எக்கனாமிக் லைஃப்னா என்ன, ஒர்க்னா என்னன்னு பார்த்துட்டோம். எக்கனாமிக் லைஃப்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, த வே சொசைட்டிஸ் ஆர்கனைஸ் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். எக்கனாமினா என்னங்க, ஒரு பொருளை தயாரிக்கிறோம், அதை விநியோகம் பண்ணுறோம், அதை வாங்கி சில பேர் உபயோகிப்பாங்க, அதுதான் எக்கனாமி. எக்கனாமிலாம் என்ன, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சப்ஷன், இதுதானே. சோஷியலி ஸ்டடீஸ் ஹவு ஒர்க் இஸ் சோஷியலி ஆர்கனைஸ்ட், நாட் ஜஸ்ட் எக்கனாமிக்கலி. ஒருத்தனுடைய இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், பெரியார்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த குலத்தொழில் முறைன்னு ஒன்று இருக்கும். அப்போ என்ன தொழில் செய்தாரோ அதை தான் நீ பிள்ளை செய்யணும் அப்படிங்கிறது. நீ என்ன தான் வந்து படித்து பெரியார் ஆகிட்டா, இல்லை உனக்கு என்ன தான் வந்து வருமானம் இருந்தாலும் நீ அந்த தொழிலை தான் செய்யணும். ஸோ இந்த எக்கனாமிக் லைஃபோ இல்லை இந்த ஒர்க் நேச்சரோ அப்படிங்கிறது உன்னுடைய பொருளாதாரத்தை சார்ந்து கிடையாது. சோஷியலாக ஒரு ஆர்கனைஸ் இருக்குது, அதுதான் நீ என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத அந்த மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இல்லையா? ஸோ சோஷியாலஜி ஸ்டடீஸ் ஹவு ஒர்க் இஸ் சோஷியலி ஆர்கனைஸ், சோஷியலி ஆர்கனைஸ், நாட் ஜஸ்ட் எக்கனாமிக்லி. இதுதான் நாம் என்ன எதுன்னு படிக்க போகிறோம். இது உங்களுக்கு புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த டாபிக் தான் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நாம் ஸ்லேவ் சொசைட்டியை பார்க்க போகிறோங்க. நிறைய சொசைட்டி இருக்குது இல்லையா? ஸ்லேவ் சொசைட்டியில் இருக்கும், ஃபியூடல் சொசைட்டி அண்டு இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. ஒன்றும் இல்லைங்க, இந்த சமுதாயத்தில் என்ன மாதிரியான வியாபார முறை, பொருளாதார முறை இருந்தது, ஒர்க் நேச்சர் இருந்தது, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் ஸ்லேவ் சொசைட்டி, இந்த அடிமையில் இருந்த ஒரு சமுதாயம் எப்படி இருந்தது, ஏன்ஷியன்ட் சொசைட்டிஸ். அந்த காலத்தில் கிரீஸ், ரோம், ஈஜிப்ட்லலாம் அடிமைகள் இருந்திருப்பாங்க, ஸ்லேவ்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஒர்க் ஆர்கனைசேஷன் எப்படி இருந்துச்சு, பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். மனிதர்களை அவங்க உரிமை கொண்டாடி இருப்பாங்க, அவங்கள ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யார் இப்போ நான் இன்னொருத்தரை அடிமையாக வச்சுருக்கேன்னா அவர் ஸ்லேவ். அந்த மாதிரி மனிதர்களே வந்து உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு போக்கு வந்து ஏன்ஷியன்ட் சொசைட்டியில் இருந்தது. ஸ்லேவ்ஸ் டிட்ஸ் ஆல் ஃபிசிக்கல் லேபர், மாஸ்டர்ஸ் கண்ட்ரோல் தம். எந்த விதமான ஃபிசிக்கல் லேபராக இருந்தாலும் அதை ஸ்லேவ்ஸ் தான் செய்வாங்க, அவங்கள மாஸ்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எக்கனாமிக்கலாக பார்க்கும்போது என்னென்ன ஒர்க்லாம் அவங்க செய்வாங்க, அக்ரேரியன் ஒர்க், மைனிங் ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். அக்ரேரியனா விவசாயம், மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி எல்லா வேலைகள் எல்லாமே ஸ்லேவ்ஸ் தான் செய்வாங்க. ஸ்லேவ்ஸ் ப்ரொடியூஸ்ட் வெல்த், மாஸ்டர்ஸ் என்ஜாய் த ப்ரிவிலேஜஸ். ஸ்லேவ்ஸில் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க, இவங்க சொகுசாக இருப்பாங்க. சோஷியல் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஷார்ப் இன்இக்வாலிட்டி, இவங்க மேலே இவங்க கீழே அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம சொல்லிட முடியும். ஸ்லேவ்ஸுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது. ஸ்லேவ்ஸ் ஹேட் நோ ரைட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது மாஸ்டர்ஸ் தான் பெரியவங்க, ஸ்லேவ்ஸ் வந்து அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. மாஸ்டர்ஸ் வந்து ஸ்லேவ்கிட்ட இருந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க.
எக்ஸாம்பிளாக சொல்லும்போது ஏன்ஷியன்ட் இருக்கிற ரோம், லார்ஜ் எஸ்டேட்ஸ் ஒர்க் பை ஸ்லேவ்ஸ். நம்ம அந்த திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய வேலையாக இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் மட்டும் கட்டளையிடுவாங்க, இன்றைக்கி இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஸ்லேவ் சொசைட்டி. அடுத்து ஃபியூடல் சொசைட்டி. ஃபியூடல் சொசைட்டினா இந்த நிலப்பிரபுத்துவம்னு சொல்லுவாங்க, நிலப்பிரபுத்துவம் பண்ணையாரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க ஃபியூடல் சொசைட்டி. மிடிவல் யூரோப்பில் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்டர் ஃபியூடல் லாஸ், ஜமீன்தார்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஜமீன்தாரி முறை இன்னைக்கு கூட வந்து சொல்லுவாங்க, நான் பார்த்துட்டு அவர் வந்து ஜமீன்தார் பரம்பரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் அந்த ஃபியூடல் சொசைட்டி மிடிவல் யூரோப்பில் இருந்துச்சு, இந்தியாவிலும் கொஞ்ச நாள் இருந்தது. இங்கே என்னன்னு பார்க்கும்போது இதோடைய ஒர்க் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னா, லேண்டு தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் வெல்த்தாக இருந்தது. பாருங்கள், ஸ்லேவ் சொசைட்டியில் ஹியூமன் பீயிங்ஸை அவங்க ஓனர்ஷிப் பண்ணுவாங்க, ஃபியூடல் சொசைட்டியில் லேண்டை வந்து ஓனர்ஷிப்பாக வச்சுருப்பாங்க. செர்ஃபில்னா பீசன்ஸ் வந்து ஃபியூடல் லார்டு கீழே அந்த நிலத்தை வந்து வேலை செய்வாங்க, அங்கே விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இவங்க கீழே வந்து வேலை செய்வாங்க, வேலையாட்களாக. செர்ஃப்ஸ் நாட் ஓன்டு, அவங்க வந்து செர்ஃப்ஸை வந்து வேலையாட்களை வந்து அவங்க ஓன் பண்ண முடியாது, பட் ஆனால் அந்த நிலத்திலேயே வந்து அவங்கள வேலை செய்ய வைக்க முடியும். கரெக்டாக அவங்க வந்து அவங்களுக்கான வேலையை செஞ்சு கொடுப்பாங்க, விவசாயம் செஞ்சு கொடுப்பாங்க, வரியை செலுத்துவாங்க. அதாவது நான் இந்த ஸ்லேவ் சொசைட்டியில் ஒரு ஹியூமன் பீயிங்கே நாம் ஸ்லேவை வச்சுக்க முடியும், ஆனால் ஃபியூடல் சொசைட்டியில் அவனுடைய உழைப்பை நம்ம சுருண்டி வச்சுக்க முடியும், அதுதான் ஃபியூடல் சொசைட்டி. இதில் எக்கனாமிக் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர்லேயும் ட்ரேட் அண்ட் கிராஃப்ட்லேயும் வந்து இவங்கள பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சோஷியல் அஸ்பெக்டாக பார்க்கும்போது ஹைராரிக்கலாக இருந்தது, இந்த படிநிலைகள் இருந்தது. லார்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வசல்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே பிசன்ஸ் இருப்பாங்க, இப்படி ஒரு படிநிலைகள் இருந்தது. ரிலிஜியன் சாங்ஷன்ஸ், சர்ச் சப்போர்ட்டட் த ஹைராரிக்கி, இந்த மதங்களே வந்து இதை பின்பற்ற ஆரம்பிச்சது எது இந்த ஃபியூடல் சொசைட்டியில். எக்ஸாம்ஸ்லாம் சொல்லும்போது மிடில் பீரியடில் இருக்கக்கூடிய மனோரியல் சிஸ்டம், மேண்ட்ரியல் சிஸ்டம் அண்டு இந்தியாவில் வந்து ஜமீன்தாரி முறை, இதெல்லாம் வந்து இந்த ஃபியூடல் சொசைட்டிக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, இதுதான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, யூரோப்பியன் கண்ட்ரியில் மாடர்ன் இரா. இங்கே பார்க்கும்போது முன்னாடி பாருங்கள், ஸ்லேவ் சொசைட்டியில் ஒரு ஹியூமன் பீயிங்கை ஓன் பண்ண முடியும், ஃபியூடல் சொசைட்டியில் லேண்ட் ஓன் பண்ண முடியும், அவன் தான் பெரிய ஆள். இங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை ஒரு ஃபேக்ட்ரியை வச்சுட்டு இருந்தான், அவன் தான் பெரிய ஆள். அப்படி வேஜ் லேபர் பிகம் த சென்ட்ரல், யாரெல்லாம் வந்து வேலைக்கு போகணுமோ அவங்க தான் அங்கே போய் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒர்க்கர் செல் லேபர் டு கேபிட்டலிஸ்ட், ஒர்க்கர்ஸ்லாம் போவாங்க, அவங்க உழைப்பை கொடுப்பாங்க கேபிட்டலிஸ்ட்கிட்ட, முதலாளிகிட்ட கொடுப்பாங்க. எக்கனாமி அப்படிங்கிறது மார்க்கெட் பேஸ்டாக இருந்தது, ப்ரொடக்ஷன் ஃபார் ப்ராஃபிட் நாட் சப்சிஸ்டன்ஸ், டிவிஷன் ஆஃப் லேபர், ஸ்பெஷலைசேஷன். இங்கே பாருங்கள், அந்த ஸ்டார்டிஃபிகேஷன் இருக்கும், யாரெல்லாம் வந்து ஆப்ரேட்டரோ அவங்க ஒரு மாதிரி, யாரெல்லாம் ஹெல்ப்பரோ அவங்களும் ஒரு மாதிரி. மார்க்கெட் பேஸ்டில் எந்த ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக போகுதோ அங்கே அதோடைய இன்க்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஷூ கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஒரு 3 to 4 years செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அங்கே பார்க்கும்போது 2 செக்ஷன் இருக்கும், 2 செக்ஷனில் அப்பர் செக்ஷன் பாட்டம் செக்ஷன் 2 இருக்கும். பாட்டம் செக்ஷனுக்கு அவ்வளோவா வேலைகள் இருக்காது, வேலையில் சமயத்தில் லீவ் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அப்பர் செக்ஷனுக்கு எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அங்கே மார்க்கெட்டுடைய டிமாண்ட் இருக்குது, இவங்களை எதுக்காக நம்ம வச்சுட்டுன்னு சொல்லிட்டு குறைவான நாட்கள் தான் வைப்பாங்க, டெம்பரரியாக தான் இருப்பாங்க. அப்பரில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே இருக்கும். பாட்டமில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே இருக்காது, நான்லாம் பாட்டமில் இருந்தேன். ஸோ அதுபோல் இந்த மார்க்கெட், இந்த ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு இதுவாக இருக்கும். சில நேரங்களில் ஆர்டர் சரியாக வரல அப்படின்னா அந்த அப்பரில் இருக்கிறவங்களுக்கே வந்து சேலரி வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க, கம்மியாக தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். சோஷியல் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நியூ கிளாஸஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சுது. பர்கியோஸ், அதாவது கேபிட்டல் சொல்லுவோம் இல்லையா அவங்க, அதன் பிறகு ப்ரோலெட்டரியேட் ஒர்க்கர் சொல்லுவாங்க இல்லையா இவங்க, அர்பனைசேஷன், growth ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ், இன்க்ரீசிங் ஏலியேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இது மாதிரி இந்த ஃபேக்டரி வேலை செய்யும்போது ஏலியனேட் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த மார்க்ஸ் இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தது தான், எதுக்கு திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இந்தியன் கான்டெக்ஸ்டில் நம்ம பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம வேர்ல்டு லெவலில் பார்த்துட்டோம் இல்லையா, இந்தியன் கான்டெக்ஸ்டில் இந்த ஸ்லேவரி எப்படி இருந்தது, ஃபியூடலிசம் எப்படி இருந்தது, அது வரைக்கும் கேபிட்டலிசம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது ஸ்லேவரி அப்படிங்கிறது மௌரியன் பீரியட்லேயே இருந்தது, அது பிறகு முகல் பீரியட்லேயே இருந்தது. ஃபியூடலிசம் அப்படிங்கிறது ஜமீன்தாரி ஜாகீர்தாரின்னு சொல்லுவோம் இல்லையா பிரிட்டிஷ் பீரியடில், அந்த ஒரு டைமில் இந்த ஃபியூடலிசம் இருந்தது. கேபிட்டலிசம் அப்படிங்கிறது 1991 லிபரலைசேஷன் மூலம் தான் பிறகு தான் வந்து வர ஆரம்பிச்சது. ஏன்னா அதன் பிறகு வந்து ஒரு க்ளோஸ்டு எக்கனாமியாக இருந்தோம், அப்படி தான் ஒரு ஓப்பன் மார்க்கெட் இருந்த பிறகு தான் இந்த கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சது.
சரி, இப்போ ப்ராக்டிஸ் கொஷினுங்க. ஒரு 3 கொஷின் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபியூடலிஸ்ட் சொசைட்டியில் எப்படி இருந்துச்சு, அது எப்படி டிஃபர் ஆகுது, ஃபியூடலுக்கும் கேபிட்டலுக்கும் என்ன வித்தியாசம், ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கொஷின். ஸோ எழுதி பாருங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.